எல்லாம் போயிடுச்சு. சினிமா தியேட்டர் எங்கே இருக்குது? தினசரி பார்க்குறது. ஒவ்வொரு நாளும் ஒரு சினிமா தியேட்டர் மூடிட்டு இருக்கா, தியேட்டரே இல்லை. அப்புறம் சினிமாவுடைய தாக்கம் எங்கேருந்து வரப்போகுது? ஆனந்த் தியேட்டர்லாம் என்ன ஆச்சு? 2 கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் ஒரு படத்தை என்ன தைரியமாக என்ன அற்புதமாக எடுத்திருக்கான். நாங்கள் மனசுடைஞ்சு போனது ஒரு படம் இருக்கு, பொன்னியின் செல்வன். நொந்து நூலாய் வழி வந்தது தான் மிச்சம். இந்த டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரியல. 3 மணி நேரம் சாகடிச்சிட்டாங்க பாண்டாங்க. அப்ப நான் மறுபடியும் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுது. ஏன் ரசனை வேற, இன்னைக்கு ரசனை வேற. கோடம்பாக்கம் பிரிட்ஜா இறங்குனீங்கன்னாக்கா வரிசா இருக்கு. அங்கா ஸ்டுடியோ, பரணி ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ, வாகினி ஸ்டுடியோ, விஜயா ஸ்டுடியோ, சாரதா ஸ்டுடியோ, எவ்வளவு ஸ்டுடியோஸ். பிரசாத் ஸ்டுடியோ ஒன்று தான் இன்னைக்கு வரணும் இருந்துகிட்டு இருக்குது. அது சமீப காலமாக கொஞ்சம் ஜாதி அடிப்படையில் சில படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. பார்க்காது உங்கள் இஷ்டம் தானே. சரி, யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அதை என் படத்தை பாருன்னு யாரும் போட்டு வம்பு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பிடிக்கல அந்த கருத்துனாங்க போகாதீங்க. அவங்களே திட்டுறீங்க. என்னுடைய மனசில் என்னுடைய ஜாதி உயர்த்தி எடுக்கணும் என் மனசில் படுது. நான் ஒரு படம் எடுக்கிறேன், வெளியே விடுறேன், சினிமாவில் விடுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா வராதீங்க, பிடிச்சா பாருங்க, அவ்வளோதான். இதுல ஒடுக்கப்பட்டவர்கள் எடுக்கக்கூடிய படமும் ஆதிக்க வர்க்கத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய படமும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்கப்படுதான். அது ரசிகர்கள் தான் அந்த பதில் சொல்லணும். ரசிகர்கள் தான் பதில் சொல்லணும். கத்திங்கிறது ஒரு ஆயுதம் தாங்க. அதை காய்கறியை வெட்டலாம், கழுத்தையும் வெட்டலாம். அப்படித்தான் அது. சினிமா தன்னுடைய கருத்தை அவங்க சொல்றாங்க, இவங்க கருத்தை எது ஏத்துக்கிறீங்களோ அதுதான் நிற்கும், அவ்வளோதான். ஒரு காலத்தில் சினிமா டாமினேட்டிங்காக இருந்ததுங்க. சினிமா மக்களுடைய வாழ்க்கையே மாற்ற அளவுக்கு இந்தியாவில் சினிமாவுடைய தாக்கம் இருந்தது உண்மை. இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு சினிமாக்கள் போயிடுச்சு. கதை விடுறீங்க. ஆனால் படம் வந்த உடனே 3வது காட்சியில் 3500 கோடி ரூபாய் வசூல் அப்படின்றீங்க. எவன் பார்த்தா, எவன் கொடுத்தா, எவன் எடுத்துட்டு போனான்னு யாருக்கு தெரியுது? சினிமா மார்க்கெட் ரொம்ப பெருசா வளர்ந்து இல்லையா? சினிமா போயிடுச்சு. எத்தனை சினிமா தியேட்டர் இருக்குதுங்க? அண்ணா சாலையில் உங்களுக்கு தெரியுமா? அண்ணா சாலை எதுன்னு தெரியுமா? மவுண்ட் ரோடு. அதில் அண்ணா சாலைக்கு எதிர்த்தாப்படி இன்னைக்கு ரகேஜா காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்குது. அங்கே இருந்தது நியூ எலிஃபென்ட் தியேட்டர்னு தியேட்டர் பேர். அதுக்கு பின்னாடி கேசனும், அதுக்கு பக்கத்தில் கெய்டி. அந்த பக்கம் அந்த இது கூவத்தை தாண்டிங்கன்னா அந்த பக்கம் சித்ரா டாக்கீஸு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா எடுப்பில் அண்ணா தியேட்டர். அதுக்கு அடுத்து அப்படி சாந்தி தியேட்டர். சாந்திக்கு அடுத்து அப்படி தேவி தியேட்டர். தேவிக்கு பின்னாடி பிளாசா தியேட்டர். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா வெலிங்டன் தியேட்டர். அப்படியே அது உள்ளார போனீங்கன்னா மிட்லண்டு, ஓடியன். இப்படி வந்தீங்கன்னா அலங்கார். அப்படியே போனீங்கன்னா இது ஆனந்த் தியேட்டரு, சஃபயர். அப்படியே போனீங்கன்னாக்கா சத்யம் தியேட்டர். இடறி விழுந்தா சினிமா. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னாங்க எங்களுக்கு போய் நேரம் போகிறது சினிமா தியேட்டர் தான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அங்கே இந்த தியேட்டர்லாம் எங்கே இருக்குது? சத்யம் தியேட்டர், தேவி தியேட்டர் ஆல்மோஸ்ட் இப்போ மூட போகிறாங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு. இது சாந்தி தியேட்டர் இன்னைக்கு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. வெலிங்டன் இதாக முடிஞ்சு போச்சு. சித்ரா டாக்கீஸ் இது சன் தியேட்டர்லாம் இன்னைக்கு சன் பிளாசாவாக மாறி போச்சு. எல்லாம் போயிடுச்சு. சினிமா தியேட்டர் எங்கே இருக்குது? தினசரி பார்க்குறது. ஒவ்வொரு நாளும் ஒரு சினிமா தியேட்டர் மூடிக்கிட்டு இருக்கா, தியேட்டரே இல்லை. அப்புறம் சினிமாவுடைய தாக்கம் எங்கேருந்து வரப்போகுது? ஆனந்த் தியேட்டர்லாம் என்ன ஆச்சு? சஃபேர் இன்னைக்கு மொட்டைக்காடாக இருக்குது. தெரியுமா? அங்கெல்லாம் ஒரு தியேட்டர் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சு கூட இருக்காது. நீங்கள் பிறந்து கூட இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு கோடம்பாக்கம் பிரிட்ஜா இறங்குனீங்கன்னாக்கா வரிசா இருக்கு. அங்கா ஸ்டுடியோ, பரணி ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ, வாகினி ஸ்டுடியோ, விஜயா ஸ்டுடியோ, சாரதா ஸ்டுடியோ, எவ்வளவு ஸ்டுடியோஸ். பிரசாத் ஸ்டுடியோ ஒன்று தான் இன்னைக்கு வரணும் இருந்துகிட்டு இருக்குது. அதில் கூட ரெக்கார்டிங் மாத்திரம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா தியேட்டரும் போயிடுச்சு. லேபரேட்டரி, ஜெமினி லேபரேட்டரி, பிரசாத் லேபரேட்டரி, ஏவிஎம் லேபரேட்டரி, எத்தனை லேபரேட்டரி. இன்னைக்கு லேபரேட்டரி கிடையாது. இப்போ பாலச்சந்தர், பாக்கியராஜ் கதைக்களத்தை கிராமங்களை நோக்கி நகர்த்துறவங்க அந்த சமயத்துல மிகப்பெரிய கொண்டாடப்பட்டாங்க. அதாவது நம்ம ஸ்டுடியோல இருந்து வெளியில கூட்டு போனாங்க. இன்னைக்கு அதே போலதான் நிறைய பேருக்கு வாழ்வியல பேசக்கூடிய சினிமாக்கள் இப்போ ரொம்ப அதிகமா வருது. ஆனா நீங்க அதுக்கு மாறால கருத்து சொல்றீங்க. சினிமாவே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு. நான் சொன்னதுக்கெல்லாம் என்ன பதில்?
நான் இவ்வளவு கேட்டேன், இவ்வளவு கேட்டுவிட்டு மாறா சொல்றேன்னாக்க நீங்க தான் சொல்றீங்க. எப்படி அந்த மாறினதுக்கு என்ன காரணம் சொல்லுங்களேன், எந்த இடத்துல நான் வெற்றி அடைஞ்சது சொல்லுங்களா பார்க்கலாம். முன்பே இப்போ வந்து டெக்னாலஜி வைஸா அவங்க வளர்ந்துருக்காங்க, குறைந்தபட்சம் துணிச்சலா பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு சினிமாக்களை நகர்த்தி இருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க வந்து எல்லாமே சினிமாவே இல்லாம போயிருச்சு, அதனால தியேட்டருக்கு போயிருச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இப்ப தியேட்டர் இருந்தா அப்ப நான் சொல்றது பொய்யா? என் கண்ணுக்கு தெரியலையா? உங்க கண்ணுக்கு தெரியுது, எனக்கு மாதிரி மவுண்ட் ரோட்ல அத்தனை தியேட்டர் இருக்குதா? அப்போ ஆனந்த் தியேட்டர்ல வேலை ஒர்க் பண்ணுதா, சினிமா ஓடிட்டு இருக்குதா? இல்லை கேட்குறேன், என் கண்ணுக்கு மாத்திரம் தெரியாம போயிடுச்சா? ரகேஜா காம்ப்ளெக்ஸ் பொய்யா? சாந்தி தியேட்டர் சூப்பர் மார்க்கெட்டா மாதிரி எடுத்து பொய்யா? புரியலையே. இத்தனை ஸ்டுடியோ சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அங்கே இருந்தது ஸ்டுடியோ இருந்தது தெரியுமா? அப்புறம் சத்யா ஸ்டுடியோ இன்னைக்கு என்னவா இருக்குது? எம்ஜிஆருடைய சத்யா ஸ்டுடியோ. அப்புறம் ஏன் பேசுறீங்க? ஓடிடியில தான் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காப்பாத்துறது நெட்ஃபிளிக்ஸும் ஓடிடியும் தான். சினிமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா அதோட நோக்கம். அது எந்த வழியா இருந்தா என்னன்றது இல்ல. வீட்டுல வந்துருச்சுங்க, வீட்டுல வந்தா தான் பாக்குறாங்க. தியேட்டருக்கு போறதுக்கு இன்னைக்கு யாரும் தயாரா இல்லை. அதான் சார், தியேட்டர்ல போய் பாக்குறது அப்படின்னு ஒரு கொண்டாட்ட மனநிலை. ஒரு படம் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்றதுன்னா வணிக ரீதியா அது நோக்கம் தானே. இப்போ மெய்யழகன் படம் போட்டாரு, சிவகுமார் சார் தான் எனக்கு காட்டினாரு அந்த படத்தை. வந்து நீ பாடுறா அப்படின்னாரு. போனேன், அப்படியே நான் அந்த படத்தை பார்த்துட்டு நான் உருகி உருகி பார்த்தேன். இப்படி ஒரு படமா, 2 கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் ஒரு படத்தை என்ன தைரியமா என்ன அற்புதமா எடுத்திருக்கான். மனித இனத்தினுடைய அந்த அடித்தளத்தைய மனித இனமே எதனால ஆனதுங்கிறத காட்டியிருக்காங்க. என்ன மாதிரி படம், கண்ணு தண்ணி ஊத்திடுச்சு எனக்கு. வெளியில வந்து அப்படியே அந்த டைரக்டரை காட்டினாங்க. அவரு என்கிட்ட அவ்வளவா பேசல. அவருக்கு ரொம்ப வாழ்த்தெல்லாம் சொன்னா, அவர்கிட்ட பேசும்போது நான் கண்ணில் தண்ணி விட்டுட்டேன். போய் காரில் உக்காடுறேன். என் மகன், மருமக, என் அண்ணன் மகன் எல்லாம் 4 பேர் 5 பேர் போயிருக்கோம். 3 மணி நேரம் சாகடிச்சுட்டாங்க பாடினாங்க. அப்ப நான் மறுபடியும் கண்ணீர் விட்டு கதறி அழுது. ஏன் ரசனை வேற, இன்னைக்கு ரசனை வேற. 3 மணி நேரம் சாகடிச்சுட்டான். மனுஷன் உக்காருவானா? தியேட்டர்ல இந்த படம் ஓடல, ஆனா ஓடிடில ஓடன்னு ஓடிச்சு. இன்னைக்கு சினிமாங்கிறது வந்து சீரியலா மாறிடுச்சுங்க. சீரியல் வந்ததுக்கு அப்புறம் சினிமா உழுந்து போச்சு. இப்போ ஒரு சினிமாவுக்கு போகலான்னு என் மனைவியை கூப்பிட்டா, இல்லை இன்னைக்கு 7 மணிக்கு அந்த சீரியல்ல அந்த சீன் வருது, அதை இன்னைக்கு வேணாம், 2 நாளைக்கு போகலாம், அவ்வளவுதான். பெண்கள் வர்றதை நிறுத்திவிட்டாங்க. மத்திய தர குடும்பங்கள் பெண்கள்லாம் நிறுத்திட்டாங்க. இளைஞர்கள் சீரியலை பார்க்கறது இல்லை. ஏன்னா நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன், அவங்களுக்கு சீரியல்லாம் என்னன்னு தெரியல. ஆனா அவங்க இன்னும் சினிமா பார்க்கறது இருக்காங்க. அந்த மாதிரி படங்கள் அதான் அப்படித்தான். இப்ப சமீபத்தில் கங்குவாங்கிற ஒரு படம் பார்த்தேன். என்ன இழுத்துக்கிட்டு போனாங்க பசங்க. தியேட்டர்ல நாங்க தான் இருக்கோம். எனக்கு அந்த படம் மனசுக்கு படவே இல்லை. அந்த படம் வந்து ஒரு நிறைய விமர்சனங்கள் வந்தது, ஆதரவான விமர்சனங்கள் இருந்து, மிக மோசமான விமர்சனங்களும் இருந்துச்சு. இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதுதான் சொல்றேன், புது முயற்சியா இல்ல அது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே தெரியல. என்ன பொறுத்தவரை அந்த படம் புரியலையே. கடைசியா நான் பார்த்து, நான் ரொம்ப ரசிச்ச படம் வந்து மெய்யழகனுக்கு முன்னாடி நான் பார்த்தது வந்து அந்த மிஸ்டர் என்னது கேப்டன் மில்லர் தனுஷ் படம். பிச்சோதனை இருந்த அப்படி ஆங்கில படங்களுக்கு இணையா இருந்தது. அதுல கருத்தும் இருந்தது, அதுல சமுதாய நோக்கம் இருந்தது, யாரையும் புண்படுத்தாத மாதிரி எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்தது. தியேட்டர் ஃபுல்லு நல்லாதான் ஓடிச்சு. தமிழ் சினிமால நாவல்களை தழுவி எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்து இப்ப சமீப காலமா அதிகமா எடுக்கப்பட்டு அதுல வந்து இயக்குநர்கள் சில தவறுகளை பண்ணிடுறாங்க. இப்ப கங்குவா பத்தி பேசும் பொழுது ஒரு விமர்சனத்தை நான் பார்த்தேன். நீங்க கங்குவாவை புரிஞ்சுக்கணும்னா வேல்பாரியை படிச்சிருக்கணும், குறைந்தபட்சம் அதுல வந்து உங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விமர்சனமா இருந்துச்சு. அதே போல நிறைய திரைப்படங்கள் இன்னைக்கு நாவல்களை தழுவி அல்லது எழுத்தாளருடைய புத்தகங்களை தழுவி வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆரோக்கியமா பாக்குறீங்களா? இந்த ஒரு படத்தை சொல்லிவிட்டீங்க, வேற எந்த படம் அது மாதிரி எந்த நாவலா தழுவி எந்த படம் எடுத்தாங்க சொல்லுங்க. அசுரன் திரைப்படம் தழுவி எடுத்தது. அசுரன் திரைப்படம் வந்து ஒரு நாவல் தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். நாங்க மனச்சுடைஞ்சு போனது ஒரு படம் இருக்கு, பொன்னியின் செல்வன். நொந்து நூலாய் வழி வந்ததான் மிச்சம். இந்த டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரியல. பொன்னியின் செல்வன் பேரை பார்த்து ஏமாந்து போயிட்டேன்.
போலாம். அந்த கதாபாத்திரங்கள்லாம் இருக்குது, அந்த பேர்ல கதாபாத்திரங்கள், கதை வேற. கதை வேற. கல்கிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் அழிக்க முடியாத ஒரு எழுத்தை ஒழிச்சு கட்டின புண்ணியம் அந்த அந்த உலக மகா டைரக்டருக்கு தான் உண்டு. அதுக்கு அவார்டு வேற. செகண்ட் பார்ட்டு ஏன்னா எவனும் பார்க்கல. அது செகண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஏமாந்தியங்களாட்ட பல பேர் பார்த்துட்டாங்க. செகண்ட் பார்ட்டு எட்டி கூட பார்க்கல. படம் 2 நாளில் ஓடி போச்சு. அதுக்கு அத்தனை அவார்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு பிரம்மாண்ட கதைக்களம் கொண்டது பொன்னியின் செல்வன். இப்போ பிரம்மாண்டமான கதைக்களம் இல்லைன்னு சொல்லிங்க. அவர் பிரம்மாண்டமாக தான் எடுத்திருந்தார். இப்போ அதில் பொன்னியின் செல்வன்ற பேரை வச்சுக்கிட்டு இருந்தவங்க நடிச்சாங்க. கல்கிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் தான் நான் கேட்டேன். வேற ஒன்றும் கேட்கல. அவ்வளோதான் நான் கேட்டேன். சரி, இந்த நாவல்கள் தழுவி எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் வர்றது தமிழ் சினிமால ஆரோக்கியமான அந்த எந்த காலத்திலயுமே நாவல்கள் வந்து பெருசா வந்தது இல்லைங்க. என்னன்னா வாசகனா படிக்கும் போது நம்ம ஒரு சில கற்பனைகள் பண்ணுவோம். அது சினிமா வரும்போது அந்த கற்பனைக்கு அது சரியா வராது. அந்த கதாபாத்திரங்கள் வந்து நாம வேற மாதிரி உருவகப்படுத்திருப்போம். அவங்க ஒரு நடிகர்களை போடுவாங்க. அந்த நடிகருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு சம்மந்தமே இருக்காது. நம்ம கற்பனை பார்த்து அது மாதிரி அடிபட்டு போச்சு. நாவல்களா இருந்து வெற்றிகரமா வந்த படம் நீங்க எடுத்தீங்கன்னா தில்லானா மோகனம் சொல்லலாம். ஒரு அளவுக்கு அந்த நாவல்ல இருந்த அந்த பாத்திரங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. ஓரளவுக்கு தான் கொண்டு வந்தாங்க. அதுல கூட தில்லானா வந்து சரியா வரல. இதுதான் சிக்கல். சண்முக சுந்தரம் தான் சரியா வந்தார். தில்லானா வந்து பத்மினியுடைய டான்ஸனுடைய இதை வந்து அதில் காட்டவே இல்லை. தில்லானாவில் அந்த பொண்ணை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி சீன் இல்லை. அதுல நாதஸ்வரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது காட்டிட்டாங்களோடு இதில் வரல. அது மாதிரி போச்சு. ஆனால் அந்த படம் தான் நாவலோட ஒட்டி வந்து வெற்றி அடைஞ்ச வருது. அதே மாதிரி அந்த காலத்தில் ராஜா அம்பாள்னு ஒரு படம் வந்து துப்பறியும் கதை ரொம்ப க்ளோஸாக வந்து வெற்றி அடைஞ்சது. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த துப்பறியும் கதையை அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. அது அந்த காலத்தில் அதெல்லாம் துப்பறி கதையெல்லாம் எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. எடுத்தாங்க. அதில் தான் மனோகர் அறிமுகானார். பாலச்சந்தர் வில்லனா ஒருவர். பாடல்களும் அந்த சீன்ஸ் எல்லாம் பிரமாதமாக எடுத்தது. அந்த த்ரில்லிங், அந்த மோசம் போனேன் கோபாலாங்கிறது வந்து அந்த காலத்தில் அந்த கதையில் வந்த ஒரு முக்கியமான வசனம். அது அந்த விளம்பரப்படுத்தி அந்த படத்தில் அது இருந்தது. அது கதையும் இருந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு திருப்திக்கு எடுத்த படம் எடுத்திங்கன்னா அது மாதிரி சில படங்கள் தான் இருக்கு. அதே மாதிரி மனோகரா இருக்கு. பம்மல் சம்பந்த முதலியாருடைய நாடகம் அது. அது சம்பந்த முதலியார் எழுதுற நாடகத்தை வந்து கலைஞர் கொஞ்சம் மாத்தினார். ஒரிஜினலோட கலைஞர் கொடுத்த மாற்றங்கள் பிச்சுக்கு உதறிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி பராசக்தி பாவலர் பாலசுந்தர் எழுதுன நாவல் அது கலைஞர் கொடுத்த இது வந்து இன்னும் அதிகமாக படித்து எடுத்து நாவலை விட படம் பிச்சுக்கிட்டு பேசப்படுற ஒரு இதா. அது மாதிரி பல படங்கள் இருக்கு. சினிமா வந்து பெரிய அரசியல் டூலா பயன்படுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே தக்க வச்சிருக்காங்க. அன்னைக்கு அது இருந்தது, இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எத்தனை சினிமாக்காரர்கள் வந்து காணாம போயிட்டாங்க. விஜயகாந்த் வந்தாரு, ஒரு தடவை இருந்தார், காணாம போயிட்டார். டிராஜ் ஒரு தடவை இருந்தார், காணாம போயிட்டார். பாக்யராஜ் வரவே இல்லை, அப்படியே போயிட்டாரு. எல்லாரும் அது மாதிரி தான். இன்னைக்கு சினிமா முயற்சி பண்ணிட்டு உள்ள வந்துட்டு அப்படியே காணாம போனவங்க. கமல் வந்தாரு, வரவே போயிட்டாரு. ரஜினி வரதுக்கு ட்ரை பண்ணாரு, வேண்டான்னு விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இன்னைக்கு சினிமாக்காரர்கள் வந்து அதெல்லாம் அது அவங்க கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இது சினிமாவே இல்லைன்னும் போது அவங்கள அதை பேஸ் பண்ணிட்டு வந்தா என்ன பண்ண முடியும்? சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் பேசுறது வேற, சினிமாவில் அரசியல் பேசுறது வேற, சினிமா அரசியலுக்கு வர்றது வேறவா இருக்கு இல்லையா? அதை தான் சொல்றேன். அதை நம்பிக்கிட்டு வர்றாங்க, மாற்றம் வாங்க.